இந்தியா இஸ் இன் அ வெரி காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன். நம்ம வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனில் ஒரு சைடு நம்மளோட பல வருஷ லாயலான ஒரு ஃப்ரெண்டு, இன்னொரு சைடு நம்மளை வந்து இன்னும் பிஸ்னஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு புது உலகத்திலே பணக்கார ஃப்ரெண்டுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கோங்கிறதான் யதார்த்தமான ஒரு உண்மை. நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் நிறைய பஞ்சாயத்து, அதே மாதிரி ட்ரம்ப் வந்து இந்த காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தார். ஸோ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை யாரும் அதை பற்றி பேசல, ஒரு நாள் விட்டுருந்தோம். பட் மறுபடியும் அந்த ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் செட்டில் ஆன உடனே ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து எனக்கு பர்சனலாக அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க தட் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்குற ஆயிலை நிறுத்திடுவாங்கன்னு. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பல வருஷமாக அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ரஷ்யாவை டம்ப் பண்ணிட்டு அவங்கள விட்டுட்டு எங்களோட இனிமேல் ஃப்ரெண்டாக மட்டும் இருப்போம், பழைய ஃப்ரெண்டோட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லியிருக்குங்கிறது இதோட இன்னொரு ஒரு புரிதலாக நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்தியா உண்மையிலே இதை சொல்லிச்சா அப்படிங்கிறதுலேருந்து இந்தியா இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் ஒருவேளை சொல்லியிருந்தா. அண்ட் ட்ரம்ப் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிருக்காருல, நாளுக்கு நாள் அது பெருசாகிட்டே போயிட்டு இருக்குது. ட்ரம்ப்போட உண்மையான கோல் தான் என்ன, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கும் எனக்கு என்ன மதன் சம்பந்தம், நான் இதனால என்ன பெனிஃபிட் ஆக போறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இதில் எந்த சைடு போனாலும் நம்மளுக்கு இப்போ ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே கொஞ்சம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ட்ரம்ப்புக்கு ஃபேவரபுளாக நம்ம போனோம்னா, ட்ரம்ப் சொல்கிற மாதிரி ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்தணும்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ட்ரம்ப்பும் ரஷ்யாவும் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் சொல்கிறத நம்ம கேட்டு ரஷ்யாவை கைவிட்டோம்னா, நம்மளோட பல வருஷ ஃப்ரெண்டை கைவிட்டோம்னா, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ரஷ்யா மேலே நம்ம ரொம்ப டிபெண்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இமோஷன்ஸ் எல்லாம் உரமாக வச்சுட்டு நம்மளோட ராணுவத்திலேருந்து நம்மளோட ஸ்பேஸ் டெக்னாலஜிலேருந்து நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ரஷ்யாவோட கொலாபரேஷனில் தான். அதிலலாம் ரஷ்யா நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு இருக்குது. இன்னொரு ஒரு ரெண்டில் நம்ம வந்து ரஷ்யா பார்க்க போகிறோம்னால் ட்ரம்ப் வந்து நம்ம மேலே மறுபடியும் டேக்ஸை போடுவார், மறுபடியும் நம்ம ஊரில் விலைவாசியெல்லாம் ஏற வாய்ப்பு இருக்குது, நிறைய பேரோட பிஸ்னஸ் போக வாய்ப்பு இருக்குது, இந்த பிரச்சனைலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்தியாவோட இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அண்ட் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டில் நடக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் நம்ம லைஃபை எப்படி சிம்பிளாக பாதிக்குது, இதில் இருந்து நம்ம எப்படி பெட்டராக இருந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வேர்ல்டில் டெய்லி நடந்துகிட்டே இருக்குது, நம்ம டெய்லி அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் இதை நீங்கள் 10 நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ரைமிங்காக இருக்கா, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாடில் சேருங்க. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். Hello everyone, I'm Madan Gowri. Hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ஒரு போர் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் இந்த போரை ஜெயிச்சிருவாங்கிறதா எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு. பட் அந்த போர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக போயிட்டு இருக்குது. இன்னமும் அதில் யாரும் ஜெயிச்ச பாடு இல்லை. பட் ரஷ்யாவோட, அதாவது உக்ரைனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிட்டே போயிட்டு இருக்குது. உக்ரைன் ஒரு சின்ன கண்ட்ரி, ரஷ்யா ஒரு மிகப்பெரிய ராட்சச கண்ட்ரி. கரெக்டாக கொஞ்ச நாளுக்கு உக்ரைன் தடுக்க முடியும். 1 வருஷம் தடுத்துட்டாங்க, 2 வருஷம் தடுத்துட்டாங்க, 3 வருஷம் தடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே உக்ரைன் கிட்ட வந்து தெம்பு இல்லை. அவங்க நாட்டோட நிறைய ஸ்ட்ரக்சரை வந்து ரஷ்யா போட்டு அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. ஒரு ஃபீபிளான ஒரு சிச்சுவேஷனில் உக்ரைன் இருக்கப்போ, இப்போ உக்ரைன் வேறு வழியே இல்லை, அமெரிக்காவோட சப்போர்ட் வேணுங்கிறப்போ அமெரிக்கா கிட்ட போய் கேட்குறாங்க ட்ரம்ப் கிட்ட, ட்ரம்ப் ஊரில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்தையும் நீ நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்க, எங்கள் 2 பேருக்குள்ளே இந்த போர் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது, நிறுத்தி வையே அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்குறாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த போரை வந்து ட்ரம்ப் நிறுத்திட்டார்னால் அவருக்கு ஆஸ்கர் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், நோபல் பிரைஸ் உறுதி அடுத்த வருஷம் கொடுத்துருவாங்க. ஜான் 1 இருந்து கணக்கெடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த வருஷம் கொடுக்க வாய்ப்பு எல்லாமே இருக்குது இந்த போரை அவர் நிறுத்திட்டார்னா. ரொம்ப ஆசைப்படக்கூடிய இந்த நோபல் பிரைஸ் மேலே காதல் கொண்ட ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து உக்ரைனை போட்டு அடிக்கிறத நிறுத்தணும். அதுக்கு என்னென்ன வழி பார்க்கலாம்னா, ரஷ்யா கூட யாரும் பிஸ்னஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னார், யாருமே பண்ணல. பட் இந்தியா சைனாங்கிற இந்த 2 கண்ட்ரி மட்டும் 2 பேருக்கும் 1000 பஞ்சாயத்து இருக்குது. பட் 2 பேரும் காமனாக சேர்ந்து ரஷ்யா கூட நிற்கிறாங்க. ரஷ்யாவோட ஃபியூவலை நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம், ஆயிலை வாங்குறோம், பெட்ரோல், டீசல், இதெல்லாம் ரஷ்யா கிட்டேருந்து நிறைய வந்துட்டு இருக்குது. ட்ரம்ப் என்ன நம்புறாருன்னா, இந்தியாவும் சைனாவும் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கி நம்ம போடுற பெட்ரோல், நீங்கள் சென்னையில் வண்டி ஊற்றுல, நம்ம சென்னையிலையோ மதுரையிலையோ திருச்சியிலையோ கோயம்புத்தூர்லையோ திண்டிவனத்திலையோ போடக்கூடிய பெட்ரோல் வந்து ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய பெட்ரோலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பெட்ரோலை இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி இந்திய மக்கள் கிட்ட கொடுக்கறதுனால தான் அங்கே ரஷ்யாவுக்கு காசு வந்து ரஷ்யா இந்த போரை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற யாருமே ரஷ்யா கூட பிஸ்னஸ் பண்ணல. பட் இங்கே வந்து நம்ம ஊரில் ரஷ்யன் பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம யாருக்கு தெரியும் எந்த பெட்ரோலும், பட் ரஷ்யன் பெட்ரோல் இப்போ நம்ம நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம். இதன் காரணமாக தான் அங்கே போர் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் ரஷ்யாவால் இன்னும் நின்று சண்டை போட முடியுது. இந்தியாவோட காசை வச்சுட்டும் சைனாவோட காசை வச்சுட்டோன்னு
ட்ரம்ப் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாரு. நம்ம மேலே டேக்ஸ் ஏற்றினாரு 50%, அப்புறம் வந்து 25%, 25, 50 அப்படின்னு ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. பேசிக்காக நீங்கள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்துங்கன்னு சொல்லி பார்த்தாரு. நம்ம மேலே டேக்ஸ் போடுறாரு. இந்த டேக்ஸ் போடுற சிஸ்டமோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிஸ்னஸ் அமெரிக்காவுக்கு பண்ணுறது இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சென்னையை சுற்றி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அவங்க நட்டு போல்ட் எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதை நம்பி இந்தியாவில் நிறைய வேலை வாய்ப்பு போயிட்டு இருக்குது. லட்சக்கணக்கான பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அமெரிக்க கம்பெனிஸை நம்பி. நம்ம ஊரில் மேனுஃபேக்சராக இங்கே போகிறது. நம்ம திருப்பூரில் இருக்கிற டிஷர்ட் இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நூல். ஸோ டிஷர்ட்னா டிஷர்ட் மட்டும் இல்லை, அந்த டிஷர்ட் வரக்கூடிய அந்த நூல் கம்பெனியாக இருக்கட்டும், காட்டன் கம்பெனியாக இருக்கட்டும், அங்கே வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், டையிங் யூனிட்டாக இருக்கட்டும், வீவர்ஸாக இருக்கட்டும், ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கட்டும், மெஷின்ஸ் ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும். ஸோ இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிங்க ரன் ஆகிட்டு இருக்குல்ல. எதை நம்பி? அமெரிக்காவோட பிஸ்னஸை நம்பி. இப்போ இந்த பிஸ்னஸுக்கெல்லாம் டேக்ஸ் ஏற்ற என்ன ஆகுனால், அமெரிக்காவுக்கு இந்த பிஸ்னஸ் எல்லாம் விற்க முடியாது. அமெரிக்கன்ஸ் வந்து இந்தியன் ப்ராடக்ட் வாங்க. இப்போ நம்மகிட்டே வந்து ரஷ்யன் பெட்ரோல், நம்ம ஃப்ரெண்டு தான், எல்லாம் இருக்குது, 100 ரூபாய். அமெரிக்கா பெட்ரோல் நம்மளுக்கும் நிறைய இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஆனால் 50 ரூபாய்க்கு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம எங்கே போவோம்? 50 ரூபாய் பெட்ரோலுக்கு தான் போவோம். அப்போ நம்ம வந்து பெருசாக தேசபக்தியை பேச மாட்டோம். கரெக்டாக? ஸோ இந்த இடத்த தான் வந்து ட்ரம்ப் வந்து யூஸ் பண்ணுறாரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸே இந்தியன் ப்ராடக்ட்டை வாங்க முடியாத அளவுக்கு டேக்ஸை நம்ம மேலே ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து நம்ம ஊரில் லோக்கல் எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணுது. இந்த சுச்சுவேஷனில் தான் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மேலே இன்னும் டேக்ஸ் போடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கப்போ ஒரு கால் நடந்திருக்குது, ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்குது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில். அண்ட் இந்த கான்வர்சேஷன் படி இந்தியா ஹஸ் அக்ரீடு டு ஸ்டாப் பையிங் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா. நம்ம வந்து உனக்கு என்னப்பா வேணும், ஏன் இப்படி எங்களை தொல்லை பண்ணிருக்கேன், ஏன் இத்தனை பேரோட வேலையை போக வச்சுட்டு இருக்க, உனக்கு தேவையான ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறது நிறுத்தணுமா? நிறுத்துறோன்னு வாக்கு கொடுத்துருக்குன்னு ட்ரம்ப் அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. பட் ட்ரம்ப்பை நம்ம எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க முடியும்? ஜென்யூனாகவே நான் கேட்குறேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற போரை வந்து ட்ரம்ப் தான் நிறுத்தி வச்சிட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற போரை நம்ம நாட்டில் இருக்கிற தலைவர்கள் நினச்சாலே இத்தனை வருஷத்தில் நிறுத்தி வைக்க முடியல. இப்படின்னா உடனே பற்றிக்கிட்டு சண்டை போடுறோம். நம்ம 2 நாடுகளும் வந்து ட்ரம்ப் சொன்னதை கேட்டு நிறுத்திட்டோம் அப்படின்னு அவர் ஒரு கிளைம் வைக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பாவம் பாகிஸ்தான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு சலாம் போட்டு போகணும். பட் இந்தியா ஒத்துக்கல. இந்தியா வந்து ஹஸ் கன்சிஸ்டன்ட்லி செட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருந்த போரை வந்து நிறுத்தினது இந்தியாவோட சாய்ஸ். அங்கே இருக்கிற ட்ரம்ப் கிடையாது. நாங்கள் என்ன சின்ன நாடு கிடையாது. ஐடியா என்னன்னா, ட்ரம்ப்போட ஐடியா என்னன்னா, எனக்கு கீழே நான் சொல்லி அவன் கேட்டுட்டான்னு. இந்தியாவோட ஐடியா என்னன்னா, நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது, நீ ஒரு நாடு நானும் ஒரு நாடு, நீ சொல்லி நான் கேட்கல, நான் இண்டிபெண்டன்ட்டாக எடுத்தேன். இது ஒரு கெத்து பிரச்சனை, இது ஒரு குளோபல் பொசிஷனிங் பிரச்சனை. ஓகேவா? இதுதான் இந்தியாவோட ஸ்டாண்டாக இருக்குது. ஸோ ட்ரம்ப்பை நம்ம பெருசாக நம்ப முடியாது. பட் ட்ரம்ப்போட லேட்டஸ்ட் கிளைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ரஷ்யன் ஆயிலை வாங்குறதை நிறுத்த போகுது அப்படின்னா, இது உண்மைங்கிற பட்சத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது பை அப்போசிஷன். ஓகேவா? இது பொய்ங்கிற நிலைமையிலையும் நிறைய பிரச்சனைகள் கவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பை அப்போசிஷன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அரசியல் தாங்க. இப்போது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஊரில் நடக்குதுன்னா அதை வச்சு எல்லா கட்சியும் சொல்லுவாங்க, நாங்கள் இதை வச்சு அரசியல் பண்ண மாட்டோன்னு. ஆனால் சொல்லிட்டு அதை தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒருவேளை ப்ரோ ட்ரம்ப்பாக போய் நம்ம வந்து ப்ரோ ட்ரம்ப் இல்லை, இந்தியன் பிஸ்னஸை பேசிக்காக காப்பாற்றுறது. இந்தியாவோட பிரச்சனை பார்த்து தான் நடுவில் மாட்டிக்கிட்டோம். ஸோ ஒருவேளை இந்தியன் பிஸ்னஸில் இந்த மாதிரி நிறைய ஷட் டவுன் ஆகுது, இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம வந்து ரஷ்யன் ஆயில் வாங்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தோன்னா என்ன நடக்கும்? இப்போ இதை சொன்னதுக்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இந்தியா மோடி வந்து ட்ரம்ப்பை பார்த்து பயப்படுறாரு, அந்த இமேஜை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ பயந்துட்டாங்க, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஆல்ரெடி வந்து ஒரு ட்வீட் பண்ணிட்டாரு. ஸோ இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப் சொல்கிறது உண்மைங்கிற பட்சத்தில். ஒருவேளை இந்தியா வந்து இல்லை, இந்த ஆள் கன்சிஸ்டண்ட்டாக போய் பேசிகிட்டே இருக்காரு, நம்ம ரஷ்யன் ஆயிலை வாங்குறதை நிறுத்த வேணாம், நம்ம ஊருக்கு இனிமே பெட்ரோல் டீசல் விலையை வந்து நம்ம கம்மியாக கொடுக்குறாங்க, நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் யோசிச்சுனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? நிறைய பேருக்கு வேலை போகும். ஏன்னா ட்ரம்ப் என்ன மறுபடியும் டேக்ஸ் ஏற்றுவார், நிறைய பேருக்கு வேலை போக வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்போசிஷன் என்ன பண்ணுவாங்க? இல்லை, இங்கே வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குது, இங்கே வந்து நிறைய பேருக்கு வேலை போகிறதுக்கு காரணம் வந்து இந்த கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம பர்சன் அப்போசிஷன் அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதை கவர்மெண்ட்டாக பார்ப்போம். கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி ஒரு இடியாப்ப சிக்கல் மங்கல எந்த சைட் போகிறது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் தான் மாட்டிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ட்ரம்ப்போட கிளைம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத நிறுத்த போகிறாங்கன்னு என்கிட்ட அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்தியாவோட இன்றைக்கி இருக்கக்கூடிய இடியாப்ப சிக்கல். இதில் வந்து இந்தியா யார் பக்கம் போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட கருத்து, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொன்றும் இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ரஷ்யா நம்மளோட பல வருஷ ஃப்ரெண்டு, இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குதுனால், நம்ம வந்து சந்திராயன்லாம் அனுப்புகிறோம்னால், நம்ம வந்து ஒரு குளோபலாக நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கோம்னா, நிறைய போர்களில் ஜெயிச்சிருக்கோம்னா கடந்த காலகட்டத்தில், இன்றைக்கி நம்மளுக்கு விவசாயிகளுக்கு வரக்கூடிய ஃபெர்டிலைசர் வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ரஷ்யா நம்ம கூட கன்சிஸ்டண்ட்டாக நின்றுருக்காங்க. இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை,
இந்தியா உருவான காலகட்டத்திலேருந்தே ரஷ்யா நம்ம கூட வந்து பல வருஷமாக நின்றுருக்காங்க. அண்ட் பை டிஃபால்ட்டே உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருமே இந்தியர்களுக்கு வந்து ரஷ்யானா ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கும். அதே மாதிரி ரஷ்யன்ஸ் காமன் சிட்டிசன்ஸ்க்குமே வந்து இந்தியான்னு சொன்னால் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். இதை வந்து யாரும் புதுசாக போய் வந்து எஜுகேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பை டிஃபால்ட்டே நம்ம 2 நாடுகளுக்கும் நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். கரெக்டாக? ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்தியா வந்து டம்ப் பண்ணுமா, பெட்ரோல் வாங்குறதை நிறுத்துவோமா, ஆயில் வாங்குறதை நிறுத்துவோமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்னொரு சைடு அதனால் வந்து அது பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த ஏங்கிறது என்ன வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த அதர் எண்டை பார்ப்போம். எப்படி நம்மளுக்கு வந்து ரஷ்யாவோட தேவை வந்து நம்மளுக்கும் பிறந்த காலகட்டத்திலேருந்தே இருக்கும். அதாவது இந்தியாங்கிற கண்ட்ரி வந்து 70 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்ததுலேருந்தே நம்ம வி ஹாவ் பீன் இன் நீட் ஆஃப் ரஷ்யா. நிறைய நேரத்தில் ரஷ்யாவும் நம்ம கூட நின்றுருக்கோம். லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கூட நின்ன ஒரு கண்ட்ரியாக வந்து அமெரிக்கா இருக்குது. நிறைய சுச்சுவேஷனில் வி கேன் டேக் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி நம்மளுக்கு அகேன்ஸ்டாகவும் போயிருக்காங்க. பட் அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு மோர் தென் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அபவுட் தேர் பிஸ்னஸ். அவங்களுக்கு எது தேவை, அந்த நொடி அவங்களுக்கு என்ன தேவை. இப்போ ட்ரம்ப் இவ்வளோ பேசுகிறார்ல, அடுத்து மறுபடியும் கமலா ஹாரிஸோ இல்லை வேறு யாராவது ஒருத்தங்க பிரசிடென்ட் ஆகிட்டு இதை அப்படியே மாற்றி கூட சொல்லலாம். ஸோ ட்ரம்ப் அங்கே அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸ் தான். அவங்களுக்கு எது ஃபேவரபிள், அவங்களுக்கு எது பவர் கொடுக்குதுங்கிறத மட்டும்தான் அமெரிக்கா யோசிக்க போகிறாங்க. ரஷ்யா கூட இமோஷனலாக டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க இந்த பாஸ்ட். நம்மளுக்கு வந்து போர்க்கப்பல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக. ஓகேவா, அது வேறு கதை, நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். அந்த அளவுக்கு ரஷ்யா வந்து இமோஷனல் டெசிஷன்ஸ் நம்மளுக்காக எடுத்திருக்காங்க. அமெரிக்கா நம்மளுக்கு இமோஷனல் டெசிஷன் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச என்னால் ரீகால் பண்ண முடியல. மேபி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க இருப்பீங்க, தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் இந்தியா இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டிபெண்ட் ஆன் யூஎஸ்ங்கிறது ஒரு உண்மை தான். 25% ஆஃப் அவர் எக்ஸ்போர்ட் கோஸ் டு யூஎஸ். நம்ம மொத்தமாக ₹1 வெளியே விற்றோன்னா அதில் 25 காசு வந்து அமெரிக்காங்கிற ஒரு நாட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். மோர் தேன் தட், இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ப்ராடக்ட் கம்பெனிஸ் 25% அதை நம்பி இருக்கிற மாதிரி, அதை விட ஒரு ராட்சச இந்தியாவை வந்து இன்றைக்கி ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் குளோபலாக போய் இந்தியான்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் எடுத்து பேசுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி, பிபிஓ, ஐடிஇஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான். இன்றைக்கி ஒருத்தங்க வேலை காலேஜ் முடிச்சிட்டாங்கன்னா எந்த வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நம்ம ஒரு ஐடி கம்பெனியில் போயிடலாங்கிறது ஒரு மினிமம் கேரண்டியாக இருக்குது. இன்றைக்கி இந்த இந்தியாவில் வந்து ஒரு ஐடி ஒரு ரெவல்யூஷன் வந்துருச்சு. ஒரு காலத்தில் விவசாயிகள் இருக்கிற நாடு அப்படின்னு தெரிஞ்ச இந்தியா வந்து இன்றைக்கி என்ஜினியர்ஸ் இருக்கிற நாடாக மாறிடுச்சு. இந்த என்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து வேலை பார்க்கக்கூடிய இடம், கடைசியில் எண்ட் ஆஃப் த டே போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய இடம் அமெரிக்கா. ஏன்னா அந்த அமெரிக்காவில் தான் உலகத்தோட மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது. அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து வேலை பார்க்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்க ஹெவிலி டிபெண்ட் ஆன் யூஎஸ் ஃபார் அவர் ரெவென்யூ. ஸோ ட்ரம்ப் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல கை வச்ச மாதிரி எங்கே கை வச்சிருக்காரு, ப்ராடக்ட்ஸில் கை வச்சிருக்காரு, அடுத்து சாஃப்ட்வேரில் கை வச்சாருன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, டைடல் பார்க்கில் ஆரம்பிச்சு அது போகும், சிடிஎஸ், டெக்மைதர் எல்லாம் போயிட்டே இருக்கும். அது எல்லாத்துக்குமே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, டிசிஎஸ்னு. அதே மாதிரி இங்கே பெங்களூர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ், ஹைதராபாத்தில் ஐடி கம்பெனிஸ், வி ப்ரொவைட் ஐடி ஆஸ் அ சர்வீஸ் டு யூஎஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து ட்ரம்ப் அங்கே கை வச்சார்னா நம்மளோட ஐடி எக்கானமி உடஞ்சிச்சுன்னா அது நம்ம நாட்டுக்கே பெரிய பிரச்சனை, நம்ம ஊரில் இருக்கிற நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு பெரிய பிரச்சனை, எக்கனாமிக்கு பிரச்சனை. நம்ம வந்து இப்போது மேக் இன் இந்தியா பேசிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து டிவர்சிஃபை பண்ணோம், நிறைய நாடுகளுக்கு நம்மளோட பொருட்கள் அனுப்பணும்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்னும் டிகேட்ஸ் ஆகும், எடுத்த உடனே நடந்துடாது. இன்றைக்கி நம்மளோட பிரச்சனை இருக்குல்ல. ஸோ அதனால இந்தியா வந்து ப்ரோ அமெரிக்காவாக போகணுமா இல்லை ப்ரோ ரஷ்யாவாக போகணுமா? நம்மளோட பழைய ஃப்ரெண்டு, கூட நிற்கிற ஃப்ரெண்டு, நம்மளோட புது ஃப்ரெண்டு, நம்மளை இன்னும் முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய ஃப்ரெண்டு. ஏன்னா நாளைக்கு ட்ரம்ப் நினச்சாருன்னா பாகிஸ்தானோட இந்தியா கிட்ட அதிகமாக பிஸ்னஸ் கொடுக்க முடியும். ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். பங்களாதேஷோட இந்தியா கிட்ட அதிகமாக பிஸ்னஸ் கொடுக்க முடியும். வேர்ல்டுலேயே அதிகமான பிஸ்னஸ் இந்தியா கிட்ட கொடுக்க முடியும் ட்ரம்ப் நினச்சாருனால். ஸோ இந்தியா வந்து ட்ரம்ப்புக்கு ஃபேவரபுளாக போகணுமா? இதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பெண்டிங் த நீ அப்படின்லாம் யோசிக்கிறத தாண்டி இந்தியா ஹேஸ் நாட் பெண்ட் த நீ ஸோ ஃபார். ஐ எம் பீங் வெரி ஆனஸ்ட். நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் இல்லை. பட் ஒருவேளை நம்ம வந்து ட்ரம்ப் சொல்கிற மாதிரி நம்ம ரஷ்யன் ஆயிலை வாங்குறதை நிறுத்துறோங்கிற பட்சத்தில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை இந்தியா வுட் டூ தட். ஏன் அதை இந்தியா பண்ணணுங்கிற கட்டாயம் எனக்கு புரியுது. இன்றைக்கி நம்ம நாட்டோட எக்கானமி என்னவா இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. நம்ம நிறைய வீடியோஸ் பேசிகிட்டு இருக்கப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியன்ஸும் ரஷ்யாவா அமெரிக்காவான்னு கேட்டால் பை டிஃபால்ட் எல்லாருமே ரஷ்யான்னு சொல்லுவோம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் அத்தனை பேருக்கு இது மனசுக்குள்ளே தோணும், நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு. பட் இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்தியாவோட இடியாப்ப சிக்கல், அதை தான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு தனிப்பட்ட முறையில் இமோஷனலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னையை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இந்த ஒப்பீனியன் சொல்லுமா ஒப்பீனியன் இங்கே சொல்கிறேன். ஒருவேளை இந்தியா வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும்னால் அப்போவும் இவ்வளோ ப்ரெஷருக்கு நடுவுலையும் உலகத்திலே எந்த நாட்டுக்கும் இவ்வளோ ப்ரெஷர் கிடையாது. சைனா கூட தெளிவாக ரஷ்யா பக்கம்னு போயிட்டாங்க. நம்ம தான் இன்னும் 2 பேரையும் கையும் பிடிச்சிட்ருக்கோம். அதுதான் நம்மளோட அட்வான்டேஜ், அதுதான் இப்போ டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. பட் இந்த நேரத்தில் இந்தியா வந்து இன்னமும் ஸ்ட்ராங்காக 2 பேர் கையவும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து பீஸை புரோக்கர் பண்ணணும் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் ரஷ்யா.
இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இருக்கிற போரை நிறுத்தி வைக்கணும். இந்தியா வந்து குளோபல் லெவலில் இன்னும் பெரிய ரோல் ப்ளே பண்ணணும். இந்தியா வந்து அந்த நியூட்ரல் ஸ்பெக்டேட்டர், இந்தியா வந்து எல்லாருக்கும் காமனான பொதுவான ஆளுங்கிற பேரை வந்து இந்த இடத்துல இன்னமும் ஸ்ட்ராங்காக சண்டை போட்டு எடுத்துக்கணும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதை இந்தியா எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் தட்ஸ் மை ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியா பண்ணணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன நடக்கும், பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க, அமெரிக்காவை நம்பி இருக்காங்க, ஒரு அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. தே மைட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்தியா யார் பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்க? அப்ஜெக்டிவாக இது என்ன சொல்ல, இமோஷ்னலாக இல்லை, ரொம்ப தெளிவாக இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். I'll see you tomorrow. அண்ட் வேற என்ன டாபிக் நான் பேசணுங்கிறதையும் சொல்லுங்கள். Until then, bye. Madan Gowri signing off here. Love you all. Take care. Bye. Cheers, MGs.